ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். சில மாதங்களுக்கு முன்னாடி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா மற்றும் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் இடையிலான பிரச்சனை மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. டிஎன்ஏ சோதனையில் கிறிசல்டாவுடைய குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை அப்படிங்கிறதும் உறுதியாச்சு. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. என்னுடைய மகனுக்கு தந்தையா செய்ய வேண்டிய பொறுப்பை நான் ரொம்ப பொறுப்போடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா கடமைகளையும் கடந்த 6 மாதங்களாக ரொம்ப பொறுப்போடு கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்நாள் முழுக்க என்னுடைய மகனின் எதிர்காலத்துக்காக நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லி சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னுடைய மகனுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதை ஒரு தந்தையாக பொறுப்பாக நான் 6 மாதங்களாக எல்லா கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் நிறைவேற்றிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. தன்னுடைய மகன் ராகாவை முழு பொறுப்போடு கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் ஜாய் கிறிசல்டா அவர்களுடைய பதில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் விரிவான தகவல்களை செய்தியாளர் சாலமன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சாலமன், இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? இதற்கு ஜாய் கிறிசல்டா அவர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பதிவு பண்ணுங்க. திருமணம் செய்து கொண்டு மோசடி செய்து விட்டதாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அதன் பின்னர் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்த நிலையில இது தொடர்பாக இருவருக்கும் டிஎன்ஏ பரிசோதனையும் பரிந்துரை செய்யப்பட்டது. மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா ஆகியோருக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொண்ட நிலையில அதுல மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தான் என ரிசல்ட்டும் வந்த நிலையில இதனை அடுத்து இருவரும் மத்தியஸ்தர் குழுவிடம் ஆலோசனை நடத்தி வந்த நிலையில இந்த டிஎன்ஏ பரிசோதனையில மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தை தான் என ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக தனது குழந்தையை மாதம்பட்டி ரங்கராஜ் வாழ்நாள் முழுவதும் பார்த்து கொள்வதாக தெரிவித்ததாக ஏற்கனவே ஜாய் கிறிசல்டா அவர்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தார். இந்த நிலையில முதல் முறையாக சமையல் கலை நிபுணரான மாதம்பட்டி ரங்கராஜ் சமூக வலைதளங்கள்ல தனது அந்த ஜாய் கிறிசல்டாக்கு பிறந்த குழந்தையுடன் அவர் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக எனது மகன் ராகாவிற்கு ஒரு தந்தையாக செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் கடந்த 6 மாதங்களாக முழு பொறுப்புடனும் அன்புடனும் செய்து வருவதாகவும் இனி என் வாழ்நாள் முழுவதும் ராகா ரங்கராஜின் நலன், மகிழ்ச்சி மற்றும் எதிர்காலத்திற்கு முழு பொறுப்புடனும் அன்புடனும் துணை நிற்பேன் என அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்வதாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக அந்த குழந்தையுடன் ராகா அவர் குழந்தையுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த பதிவை பதிவிட்டிருக்கக்கூடிய நிலையில இது தொடர்பாக அதனை டேக் செய்து ஜாய் கிறிசல்டாவும் பதிலுக்கு ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதுல உண்மைக்கு அதன் இடத்தை கண்டுபிடிக்க ஒரு வழி உண்டு எனவும் சில போர்கள் போராடுவது வெற்றிக்காக அல்ல, குழந்தையினோட எதிர்காலத்திற்காக இன்று ஒரு வழியாக ஒரு தாய் உள்ளம் அமைதி அடைகிறது என்று பதிவை ஜாய் கிறிசல்டா அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். முன்னதாக அந்த குழந்தைக்காக பல அவர்கள் கர்ப்பமாக பல்வேறு ஜாய் கிறிசல்டா அவர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் அதே போன்று மகளிர் ஆணையம் நீதிமன்றத்தில் என ஏறி இறங்கிய நிலையில தற்போது இன்று ஒரு வழியாக ஒரு தாய் உள்ளம் அமைதி அடைகிறது என ஜாய் கிறிசல்டா பதிவு செய்திருப்பது ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.